விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே கிராவல் குவாரி அமைக்கும் விடியாத அரசுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வடபாலை கிராமத்தில் தனியார் நிறுவனம் அமைக்க உள்ள குவாரியால் விவசாயம், நிலத்தடி நீர் மட்டம், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டி குவாரி வாகனங்களை தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் குவாரிகளால் சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளில் நிலநடுக்கம் அபாயம் இருப்பதை சுட்டிக்காட்டி குவாரி பணிகளை உடனடியாக நிறுத்த அறிவுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்த சாலையில் வனத்துறை தடுப்புகள் அமைத்ததால் இடையூறு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாண்டிக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட கூடல் நகர் பகுதியில் இருந்து பண்ணைக்காடு செல்லும் சாலையின் குறுக்கே இரு இடங்களில் விடியாத அரசின் வனத்துறை தடுப்புகளை அமைத்துள்ளது. இதன் காரணமாக விளை பொருட்களை இடமாற்றம் செய்ய இயலவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ரேஷன் பொருட்களும் நாங்கள் விளைவித்த விளை பொருட்களையும் நாங்கள் எங்கள் மக்கள் சார்ந்த அரசு உதவி மற்றும் அரசு மருத்துவமனை சார்ந்த தேவைகள் அனைத்தையும் இந்த ஒரு சாலை முடக்கப்பட்ட காரணத்தினால் எங்களால் எதுவும் செய்ய இயலவில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இடத்தகராறில் தனிநபர் ஒருவர் கழிவறை மற்றும் வீடுகளை அடித்து உடைக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாசிலாமணி மற்றும் அவரது மகன் சேகர் ஆகியோர் தனது சொந்த இடத்தில் கழிவறை கட்டி பயன்படுத்தி வந்தது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ரங்கநாதன் என்பவரின் வீட்டை அடித்து நொறுக்கியதுடன் அவரையும் அவரது மனைவியையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். விடியாத திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பிவிடும் சூழ்நிலை உள்ளதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் நம்பிப்பட்டி அருகே 60 ஆண்டுகால நிலவியல் பாதை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. விஜயநகரம் கிராமத்தில் நிலவியல் பாதையை தனி நபர்கள் 4 பேர் சாலையில் பைப்லைன் மற்றும் கற்களை வைத்து தடுத்துள்ளதால் விவசாயிகள், பள்ளி குழந்தைகள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காமல் விடியாத அரசின் வருவாய்த்துறையினர் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை மாவட்டம் விலாங்குறிச்சியில் அத்திக்கடவு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு நடுரோட்டில் பீச்சி அடித்த குடிநீரால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து உறங்கிக் கொண்டிருக்கும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் இதுவரை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியாத விளம்பர மாடல் ஆட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சாக்கடையில் கலப்பது வேதனை அளிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர்.